தாசில்தார் அவர் பேர் என்ன முத்துமுருகன் என்பவர் நேரடியாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓவை அழைத்து நீங்கள் இனிமேல் இருக்க வாக்கெல்லாம் ஷிஃப்டட்னு போடுங்க அப்படின்னு சொல்லி இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று பதிவு செய்ய சொல்லி அந்த ஆப்பில் அதை க்ளோஸ் பண்ணுங்க, எஸ்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்க, இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காலையிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் சென்று அங்கே அங்கே இருக்கக்கூடிய சேர வர்றவங்கெல்லாம் இனிமேல் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. நான் கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஷிஃப்டர்லாம் நீங்கள் தெரியாமல் போடக்கூடாது, 4ஆம் தேதி வரைக்கும் எஸ்ஐஆர் இருக்குது, சில பேர் பொறுமையாக சேர்க்காமல் வருவாங்க, 4ஆம் தேதி கூட வருவாங்க, அதுவரை பொறுமையாக இருந்து சேர்க்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னேன். இல்லை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொன்னார். ஆனால் சின்னாலப்பட்டியில் மட்டும் 26 அந்த வாக்குச்சாவடியுடைய முகவர்களை அழைத்து 7227 வாக்குகளை ஷிஃப்டட்னு போட்டு மொத்தம் 25000 வாக்கு சின்னாலப்பட்டியில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் 25000 வாக்குகள், அதில் 7227 வாக்குகளை ஷிஃப்டட்னு போட்டு நேற்று இரவே முடித்து விட்டார்கள். எஸ்ஆரை நேற்று நைட்டே முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு எங்கேயுமே எஸ்ஆர் நடக்கலை, ஆத்தூர் தொகுதியில் நடக்கலை, இப்போ ஒரு ஓட்டு கூட எங்கேயும் சேர்க்கலை. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் 2016 இன்னைக்கு 2026 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் 17000 வாக்குகள் பதிவாகிருக்கிறது 2016. அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தல்லையும் 17,000க்கு மேலே வாக்கு பதிவாயிருக்கு. ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு 16,800 தான் பதிவாயிருக்கு. வாக்காளர் சேர்ப்பு 16,800. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே 17,000 வாக்குகளுக்கு மேல், 17,000 வாக்கு பதிவாயிருக்கு. இன்னைக்கு இப்போ நடந்த சிறப்பு சேர்க்கை முகாமில் 16,800 தான். இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி பார்த்தா எல்லா பூத்துலையும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்னு இருக்காங்களா, சத்துணவில் வேலை ஆகக்கூடியவங்க, அவர்களை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிஃப்டட்னு திண்டுக்கல் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 22,000 வாக்கு 21,800 வாக்கை ஷிஃப்டட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க. ஷிஃப்டட்னா அந்த ஊரில் இல்லை, இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று. இவ்வளோ பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா?